பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்திற்கு அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று உங்களோடு பேசி வருகிறேன். ஏன்னா அலட்சியம் அப்படின்னா என்ன, அதை குறித்து அநேக காரியத்தை உங்களோடு பேசி வருகிறேன். இப்போவும் ஐயா உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கங்க, தயவு செய்து கையில் எடுத்துக்கொண்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து கண்டுபிடிச்சு எடுக்கிற வரைக்கும், தொலைக்காட்சியில் இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லல்லோ இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், பார்ப்போற்றும் துயரு தேவனை மெய்யாக நீக்கும் அருள்நாதனை மனம்யாவும் நீக்கும் துணியானீரே சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடித்தீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன் சரணம் சரணம் சரணம், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் இயேசு சொன்ன பல உவமைகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் த பேரபிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஏன்னா அவர் விளங்க வைக்கிறதுக்காக, எளிய மக்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக அவர் பேசினார். இன்னைக்கு பேசுகிற மாதிரி ஒரு மொழி 2-3 மொழி டிரான்ஸ்லேஷன்லாம் வச்சு பேசலை அவர். இப்போ தான் ஒரு செய்திக்கு 4 மொழிபெயர்ப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை, ஒரே மொழியில் பேசினார். அதுவும் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையான. விவசாயத்துக்கு போனால் அங்கே விவசாயிக்கு தக்க பேசுவார், விதவைகிட்ட போனால் விதவைக்கு தக்க பேசுவார், சாதாரண சின்ன பிள்ளைகிட்ட போனால் சிறு பிள்ளைகள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கம்பார். ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிறவர். இங்கே பார்க்கிறோம், இயேசு சொன்ன ஒரு உவமை. அது என்னது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அது எப்படிங்க சோர்ந்து போகும்போது ஜெபம் பண்ணுறது? ஜெபத்தை யாரு கேட்பா? உன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் அங்கீகாரம் கொடுப்பார், அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம்.
என்ன கண்மார்களே, அப்படி சொல்லிட்டு அந்த உவமையில் என்ன சொல்றாரு, ஒரு பட்டணத்திலே வாசிங்க, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நல்ல கவனிங்க. உங்க ஊர்ல இருப்பாங்க, உங்க தெருவில் கூட இருப்பாங்க, உங்க இடத்திலே இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பெரியவர்கள், ஏன்னா அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, தலைவர்கள் எல்லாரும். அந்த பட்டணத்திற்கென்று ஒரு நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அவன் யாரு? வாசிங்க. தேவனுக்கு அவனுடைய நிலைமை என்ன? தேவனுக்கு பயமே கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு தெய்வ பயம் கிடையாது. ஆமையா, என்ன தெய்வம் அப்படிங்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மதிகேடன் தன் தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? சொல்லிக்கொள்ளுகிறான். ஆமா, தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்றான். ஆனால் கடைசி எங்க சுத்தினாலும் கடவுள் இருக்காருங்கிறத ஒத்துக்கிட்டாங்களாம். ஒரு சின்ன கதை உண்டு, உங்களுக்கு சொல்றேன். ஒரு வேட்டைக்கு புறப்பட்டான் ஒரு வேடன். அப்படி வேட்டைக்கு புறப்பட்ட ஒரு வேடன் ஆங்காங்கே வேட்டையாடிக்கொண்டே வந்தான். நல்ல வெயில் நேரம். அப்படி வெயிலில் வரும்போது அவன் களைத்து போனான். களைத்து போனதுனால அந்த வெயிலுக்கு கொஞ்சம் களைப்பு ஆறுவதற்கு உட்கார்ந்தார் ஒரு ஆலமரத்தடியில். உட்கார்ந்த உடனே அந்த காற்று எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஏன்னா காற்று மரக்காற்று இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு காற்றும் இந்த வேதத்தில் இருக்கிறது. நாம் கூட பாடுறோம், வில்லக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறா வை போல என் மேல் வந்த மந்திடும். யோபுடைய வாழ்க்கையில அவன் பிள்ளைகள் இருந்த வீட்டின் மேல மோதினதுக்கு என்ன காற்று? பெருங்காற்று, கொண்டல் காற்று. அது மட்டுமல்ல, பவுல் தடுத்த போது, அவர்கள் பயணம் சென்ற போது கப்பல்ல வந்து மோதின ஒரு காற்று ஈரோக்கிளிதோ என்னும் கடுங்காற்று. அதனாலதான் இப்போ ஒவ்வொரு புயலுக்கும் பேர் வைக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, புயலுக்கெல்லாம் பேர் வைப்பாங்களா? இருக்குங்க. எனக்கு அன்பார்களே, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், இந்த நங்கூரம் இருக்கிறார், மறந்துடாதீங்க. இந்த வேட்டைக்காரன் போனா வேட்டைக்கு அப்படியே சுத்திட்டு வந்து களைச்சு போனான். ஏன்னா வெயில் அளவுக்கு அதிகமாக இருந்தா அந்த வைக்கல அப்பாடா. ஏன்னா வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசுகிற தென்றல் காற்றும் உண்டு அந்த மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தா. அப்படி உட்கார்ந்த உடனே கொஞ்சம் அந்த குளிர்ந்த காற்றை பார்த்த உடனே தன்னறியாமல் அவன் சற்று படுத்திருக்க நினைத்தான். உடனே தான் கையில் இருந்த ஒரு துண்டை எடுத்தான், அப்படி விரித்தான், அப்படியே படுத்து என்ன செய்தான், சற்று களைப்பாரினான். அப்படி களைப்பாரிக்கிட்டு இருக்கும்போது மல்லாக்க அப்படி முகத்தை மேலே பார்த்தான். அவனுக்கு ஆல காய்கள் தெரிந்தது. உடனே அந்த ஆல மரத்தையும் பார்த்தான். என்ன கடவுள், என்னையா படைப்பு, அர்த்தம் இல்லாத படைப்பு. என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கான மரத்தில் இத்தினோண்டு சின்ன காய், இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசு? சாதாரணமாக வச்சுருக்கலாமே. இது என்ன எவ்வளோ பெருசாக வரப்போகுது? எலுமிச்சம்பழம் அளவு கூட வளர போகிறதில்ல. இந்த ஆலங்காய்க்கு இவ்வளவுதான். யோசிச்சுக்கிட்டே இப்படி திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு பூசணிக்காய் கொடியில் தரையில் கிடந்தது. எனக்கு தெரியும், கடவுளுடைய படைப்பை பற்றி பெருசாக பேசுகிறான். இந்த வாரியா அவருடைய படைப்புக்கு பிறகு உதாரணம், மரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மரத்தில் ஆலங்காய் வச்சுருக்காரு, அந்த வர கொடியோடு பூசணிக்காயை வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஜெபம் பண்ணால் பதில் கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு அன்பானே சற்று நேரம் அப்படி யோசித்து கொண்டே தூங்கி விட்டான். ஒரு காற்று வீசியது. உடனே ஒரு ஆலங்காய் அந்த காற்றிலே அசைந்து இவனுடைய நெற்றி பொட்டில் வந்து விழுந்துச்சு. விழுந்தோடனே எந்திரிச்சான். அடித்த அடியில் யார் என்னை கல்லால் அடித்ததுன்னா, பக்கத்தில் ஒருத்தவன் சொன்னான், கல்லால் யாரும் அடிக்கலை, காற்றில் ஆலங்காய் என்ன பண்ணுச்சு, வந்து விழுந்துருக்குண்ணா. அப்போ தான் நினச்சான், நல்ல வேலை நான் அறிவு கட்டத்தனமாக யோசித்தேன். ஆண்டவருடைய படைப்பு என்னையா அர்த்தம் இல்லாமல் இருக்குது,
ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல ஒன்று மெல்லிஸை வச்சுருக்காரு, மெல்லிஸில் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காருன்னு நினச்சேன். ஒருவேளை அந்த பூசணிக்காய் வந்து இந்த ஆலமரத்தை தொங்கி விழுந்திருக்குமானால் என் நிலைமை என்னன்னாலாம். எனக்கு அன்பாருடைய அவர் யார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். சங்கீதம் 22:24 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22:24. அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணவே மாட்டார். ஏன்னா எபிரேயர் 2:10 படி ரட்சிப்பின் அதிபதி அவர். அவரை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துறது உபத்திரவம் தான். தாவீது சொல்றார், உம்முடைய உபத்திரவத்தின் விட்டது நான் நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு அன்பார்களே, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் உண்டு, அருவருக்கிறவர்களும் உண்டு. சில நேரம் தீராத நோய் வந்துச்சுன்னா மூஞ்சியை கூட அப்படி திரும்பிட்டு போயிடுவான். நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க, புருஷன் மனைவி பார்க்க முடிஞ்சா, மனைவியை புருஷன் பார்க்க முடிஞ்சா, பெற்ற பிள்ளை தாய் பார்க்க முடிஞ்சா இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவல்ல. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை எண்ண மாட்டார். இன்னைக்கு உங்க பெற்றவளே பிள்ளைய பார்த்து சொல்லுவா, ஆமாம் இனிமே இது பொழைக்க போதா. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கொடிய நோய் வந்துச்சுன்னா எப்பா இதுலேருந்து எப்படி எந்திரிக்க போகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. மனுஷன் சொல்லிடுவான். 41 சங்கீதம் 8ஆம் வசனம் மாதிரி, தீராவி ஆதி அவனை படித்திருக்கிறது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. இதான் மனுஷ வார்த்தை. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எனக்கு அன்பானவர்களே, அவர் கெட்டு போனதை, விட்டு போனதை, பட்டு போனதை கூட சரிப்படுத்துகிற தேவன். கெட்டு போச்சியா, நாரி போச்சியா, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதியா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பம்மா. அதான் தேவனுடைய வார்த்தை. என்ன நம்புறவங்க, அறிந்தவர்கள் சிலர் கூட சொல்லலாம் இனி முடிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை சாட்சி சொன்னால் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 8 வயசு பெண் பீகாரில் விபச்சாரத்தில் தன் தாய் பல ஆண்டுகளாய் வாழ்கிற அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளையை கொண்டு வந்து இவங்க ஜெம்ஸில் வச்சுருக்காங்க. அந்த 8 வயசு பிள்ளைய அவன் ஒரு நாள் சொன்னாங்க. அவன் கேட்டானா, அங்கிள் நாளைக்கு நான் சர்ச்சில் சாட்சி சொல்லணும். அவர் கேட்டார். ஏன்னா அவர் சாதாரணமான ஆள் இல்லை, அவர் வேதத்தில் தெளிவான ஆள். சாட்சி சொல்ல டக்குன்னு இடம் கொடுத்துட மாட்டார். என்ன சொல்ல போகிறோமா, என்ன சொல்ல போகிற சொல்லு, முதல்ல நான் கேட்குறேன்டா, அப்புறம் நான் சொல்கிறேன்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை அங்கிள், நான் என் தம்பி திடீர்னு செத்து போயிட்டான். எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்களோ ஒழிய அடுத்த நிமிஷம் அவங்க பிஸ்னஸை பார்க்க போயிட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஏசப்பான்னு ஒருத்தர் 4 நாள் கழித்த லாசரு, நாரிப்போன மனுஷன், கல்லறைக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ ஏசப்பா ஜெபம் பண்ணாராம். உடனே அந்த லாசர் எந்திரிச்சு வந்தானா. ஏன் அந்த இயேசு எனக்கும் பதில் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி நாங்கள் 4-5 பிள்ளைங்க சேர்ந்து ஜெபம் பண்ணோம். என் தம்பி உயிரோடு எந்திரிச்சிட்டாங்க. அதை நான் சொல்லணும்னாலாம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு சாட்சி கொடுக்கும்போது அவள் சொன்னாலாம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டான்னு சொல்கிறத விட முதல்ல சொன்னாலாம், உளையான சேற்றிலே கிடந்த எண்ணெய் தூக்கி எடுத்தார்னாலாம். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிவி நோய் வந்துருச்சுன்னா எத்தனை பேர் பக்கத்தில் நிற்பான் சொல்லுங்க பார்ப்போம். இருமி அப்படி சரியாது சாச்சி அங்கிட்டு போயிடு. ஏன்னா டிவி ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்வாங்க, மூஞ்சியில் என்னத்தை கட்டிக்கிறாங்க, மாஸ்க். அது இப்போல்லாம் மாஸ்க், முன்னாடி
துணியை கட்டிக்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அப்படி போகும்போது ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ள எனக்கு அன்பானவர்களே, ஒரு காலத்தில் எத்தனை நோய்களுக்கு மருந்து இல்லைங்க. லூயி பாஸ்டருக்கு முன்னாடி வெறி நாய் கடிக்கு மருந்து கிடையாது. நாய் கடிச்சா அவன் கடைசி வரைக்கும் நாய் மாதிரி குலைச்சி தான் என்ன செய்யணும், சாகணும். ஆனால் லூயி பாஸ்டர் கண்டுபிடித்தார் நாய் கடிக்கு மருந்து. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எவ்வளவோ மருத்துவங்கள் முன்னேறி இருக்கலாம், ஆனால் மருத்துவத்தை விட மருத்துவர் பெரியவர். அல்லேலூயா. மருத்துவரை விட மருத்துவரை உண்டாக்கினவர் பெரியவர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதுக்கு ஒரு ஓமையை சொல்லியிருக்கார். என்ன ஓமை? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவன் மனுஷரையும் மதிக்க மாட்டான். வாசிங்க. அவன் அந்த நியாயாதிபதி தெய்வ பயமும் அவனுக்கு கிடையாது, மனுஷரையும் மதிக்கவே மாட்டான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். ரெண்டே குவாலிஃபிகேஷன் தான், ரொம்ப நல்ல குவாலிஃபிகேஷன். தேவ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. ஆனா அதே ஊருக்குள்ள அந்த பட்டணத்தில் ஒரு பட்டணத்தில் இருந்ததுல ஒரு ஏழை விதவை தாய் இருந்தாள். அந்த விதவை தாய்க்கு ஒரு வழக்கு இருந்துச்சு. என்ன வழக்குன்னு இங்கே எழுதப்படலை. ஏன்னா விதவையாக இருந்தால் என்ன வழக்காது இருக்கும். நான் நினைக்கிறேன் புருஷன் விட்டுட்டு போன பிறகு என்னை அவன் இப்படி என் சொத்து இருந்துச்சு பிடிக்கிட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், இப்படி கூட இருந்திருக்கலாம். என்ன வழக்கோ இங்கே எழுதப்படலை. அவளுக்கும் அவன் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருந்துச்சு. இந்த வழக்கில் எப்படியாவது நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி தினந்தோறும் போவா. யார்கிட்ட? இந்த நியாயாதிபதிட்ட போய் 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 ஐயா என் வழக்கு கொஞ்சம் நியாயம் செய்யுங்கயா, என் வழக்குக்கு கொஞ்சம் நியாயம் செய்யுங்கயா, தினம் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனும் வாசிங்க வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் ஏன் தெரியுமா? ஆமா, இவளுக்கு வேலை இல்லை, நான் இவளுக்கு என்ன செய்யணும்? நீதி செய்யணுமா, இவளுக்கு பதில் சொல்லணுமா? பெரிய ஆளாக்கும், புருஷனே இல்லாதவ இவளுக்கு கேட்கறதுக்கு நான் உடனே வழக்கு தீர்த்தணுமாக்கும். அவன் சொல்றத கூட காதில் வாங்குறது இல்லை. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. நான் யாரு? தெய்வ பயம் இல்லாதவன், மனுஷனை மதிக்க மாட்டேன். அப்படி இருந்து இந்த விதவை தினம் என்கிட்ட வந்து விடாம தொந்தரவு பண்றாளே, இவன் என்னை வந்து அலற்றா. ஆகையினால இப்படி அலட்டாதபடிக்கு அவளுக்கு நீதி செய்வேன் நானாம். இந்த உவமையை சொல்லிட்டு இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை என்ன செய்யுங்க? சொன்னதை சிந்தித்து பாருங்கள். சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நம்முடைய நியாயாதிபதி யாரு? இயேசு ராஜா. ஏன்னா அவர் நியாயாதிபதியாய் வருவார், அவர் நியாயம் தீர்க்கவர். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசனே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆவியான தேவனுக்கே.
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எனக்கு கண்பானவர்களே, இயேசு சொன்னார், அந்த அநீதமுள்ள தெய்வ பயம் இல்லாத மனுஷரை மதிக்காத அவன் செஞ்சதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் நியாயாதிபதி, ஆனா தெய்வ பயம் கிடையாது, மனுஷரை மதிக்க மாட்டாரு. ஆனா அநேக நாள் கேட்டதை பார்த்து அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இவள் என்னை அனுதினமும் வந்து அலட்டுகிறபடியினால் இவளுக்கு என்ன செய்வேன், நீதி செய்வேன். இவன் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதபடிக்கு நிறுத்தணும், வேற வழியே கிடையாது. ஏன் அப்பதான் சொன்னார், ஐயா அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை சிந்திச்சு பாருங்க. அவன் தினம் தினம் போனான், ஆனா நீங்க அதை விட கூட ஒருபடி இரவும் பகலும். அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். எத்தனை இரவுல கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவரே என் குறை தீரும் ஐயா சொல்லு. இயேசுவே உன்னாமத்தினால் இன்பமுண்டாவதற்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கொடினோம் இந்நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவானே எங்கள் ராஜனே இன்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உலகில் நீரித்தவரை அலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் நாங்கள் ஜீவிப்போம். ஐயா அவர் சொல்றாரு, அந்த அநீதமுள்ள நியாயாதிபதியை சிந்திப்பாருங்க. அவன் தினம் தொந்தரவு பண்ணாண்டு அவனுக்கு பதில் கொடுத்தா என்ன, எப்படி நினைக்க, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறீங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு தகப்பன்மாரே, என் அன்பு முதிர் வயது பெரியோர்களே, அலட்சியம் பண்ணப்பட்டு கிடக்குறீங்களா? உங்க ஜெபத்தை கேட்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? திக்கற்றவர்களின் ஜெபத்தை, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார். அவர் அவர்களுக்கு விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு ஒரு நியாயாதிபதி எப்படி கடைசியில் என்னை தொந்தரவு பண்ணுறாளே நான் பதில் சொல்வேன்னு சொன்னானே, அதை விட பெரியவர் ஆண்டவர். அவரை இரவும் போலும் கூப்பிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில் பதில் சொல்லாமல் இருப்பாரா? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் பேஞ்ச மழையில் எங்களுடைய சமையல் பண்ணுற ஞாயிற்றுக்கிழமை நான் எல்லாரையும் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டேன். கடையில் வாங்கி கொடுத்து ஓவர் செலவாக தான் இருந்துச்சு. அதனால் உள்ளே சமையல் பண்ணலான்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களை போல் ஒருத்தவங்க பாத்திரம்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் உடனே இருக்கிற ஒரு தகரம் போட்டு ஓடு வச்சு அடுப்பு கட்டினோம். இப்போ அதுவும் தண்ணியில் அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. இப்போ புதுசாக கட்டிட்டு வரோம். டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதில் இருந்த காற்றுல எல்லாம் போய் இப்போ திருப்பி அந்த ஷெட்டை பெருசாக போடுறதுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கீழே உட்காந்துருக்கும்போது ஒருத்தருக்கு சாப்பிட்றதுலேயே மிதிச்சுக்கிறாங்க பாவம். இது எனக்கு பெரிய சங்கடமாக இருக்குது. அதை கூப்பிட்டு அன்றைக்கி கேட்டேன்,
42 அடி அப்படி நீளம் அகலம்லாம் போட்டு அளந்து கொடுத்து சொன்னாங்க ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு வரும்னாங்க. ஆண்டோடைய பார்வையில் கோடாகோடி கொடுக்கிற தேவன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், இப்படிப்பட்ட கட்டுமானம் பண்ணி கொடுக்கலாம், பார்வையற்றோருடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு கொடுக்கலாம். பார்வையற்ற ஸ்மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஃபியூனரல் காரியங்களுக்கு கொடுக்கலாம். அவளுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு கொடுக்கலாம். இப்படி வரிசையாக நான் சொல்லிட்டே போய் எப்படியா தொடர்பு கொள்ள அப்படிம்பிங்க. இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் ஜிபே ஃபோன்பே இருக்குது. ஒருவேளை ஐயா நான் பில்லு வைக்கிறேன் எனக்கு அப்படின்னீங்கன்னா 8438852500 இதில் இந்த நம்பர் ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும் கூகுளில் பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும். ஒருவேளை இல்லையா நான் சுவிசேஷத்துக்கு உதவணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்கிட்ட கேளுங்க. பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்ல இந்த சோஷியல் ஒர்க்கு, அதாவது பார்வையற்றவர் வர்றாங்களே இவங்கள சாப்பிட வச்சு அனுப்ப, அவங்களுக்கு ஒரு சுகவீன நேரத்தில் உதவ, அல்லது அங்கே இருக்கிற வேலைக்காரங்களுக்கு ஐயா அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தா தான் வேலை செய்வாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் என்னை எழுப்புகிறான்னு சொன்னால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லணும். ஏன் பிரதர்மிங்க காலையில் நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள் ஃபோனை எடுக்கலையே நீங்கள் வருத்தப்படுறதோட 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. ஒருவேளை என்னை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, சும்மா வந்து அலைஞ்சிடாதீங்க. ஏன்னா நான் இருக்கிறத சொல்லுவேன், கரெக்டாக அந்த நாளில் வரலாம், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே. அலட்சியம் வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக நேரங்களில் அலட்சியம் பண்ணுறாங்க. ஒன்னால என்ன முடியும், ஒன்னால என்ன முடியும் கேட்பாங்க. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்புகிறோமே. அவர் உன் ஜெபத்தை பதில் கொடுக்கிற தேவனாய் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, நிச்சயமா தருவார். அன்பின் தெய்வமே, மனவேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு கலக்கத்தோடு குழப்பத்தோடு மனவியாகுலத்தோடு துயரத்தின் உச்சியிலே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு பதில் கொடுப்பீரா. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.